வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் செஞ்ச பாதாம் ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக கரெக்டான பதத்தில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாதாமை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கணுங்க. அதுக்கு சுடுதண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ருக்கிற சுடுதண்ணியில் எந்த அளவுக்கு பாதாம் நம்மளுக்கு தேவையோ அதை உள்ளே போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாமோட தோல் எல்லாம் இந்த மாதிரி விட்டு வந்துடுங்க. நல்லா எடுத்துட்டு சுடுதண்ணிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தனியாக வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கிளியராக தோல் உரிச்சுக்கணும். இல்லை நான் தோல் வந்துட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாதாமை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதனோட ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. பால் நல்லா திக்காக இருந்ததுன்னா பாதாம் வந்துட்டு சீக்கிரம் அரைப்படும். அதனால் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் எந்த பால் இருக்கோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லாததுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டம்ளர்லேயும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருந்த பாலையும் கூட சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் ஹல்வா செய்கிறதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோடு சேர்த்துடணுங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த பாதாமை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. நல்லா இந்த அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருக்கிறப்ப தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க மேலே. அப்போ தான் ஒட்டாத வரும் பாத்திரத்தில். சப்போஸ் உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா அதில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு விட்டு செய்யணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா பபுள்ஸ் வருங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர்றப்ப நம்ம இதோட சர்க்கரை சேர்த்துடலாம். பாதாம் ஹல்வாக்கு நான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சர்க்கரை பிடிக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம பாத்திரத்தில் ஒட்டாத நவுத்துனா நவுத்தி வருது. அந்த மாதிரி இருக்கிறப்ப சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கிளறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. குங்குமப்பூ வச்சுருக்கவங்க கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பாதாம் இலகி வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டே இருக்கிறப்ப பாதாமும் நல்லா வெந்துடும். அரைச்சி வச்சுருந்த விழுதும் சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆனதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கேட்ரிங் ஸ்டைலில் கலரே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா இறுகி வந்துடும். ரொம்ப நேரம் ஹையில் வச்சு செஞ்சிடாதீங்க, பற்றி போயிடும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சுன்னா பாதாம் ஹல்வா ரெடி ஆயிருங்க. இங்கே யாரெல்லாம் குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கோமாளியை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத சுருண்டு வருது. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிட்டே இருங்க. அருமையான பாதாம் ஹல்வா ரெடி ஆயிரும். உங்களுக்கு பாதாம் ஹல்வா பிடிக்கும்னா என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ குக் வித் கோமாளி ரெசிபியான பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வர்றப்ப எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு பாதாம் மேலே தூவிட்டு பரிமாறுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க லீவில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக் வித் கோமாளி ஃபேனாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.